வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி. 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 15 கொஷின் இருக்குது, தினமணி பேப்பர் உள்ளது மட்டும். ஓகேவா? அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருக்கு. நீங்கள் டெஸ்ட்டு போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா வால்யூம் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரிங்களா? நான் வந்து ஆன்சரை டிக் பண்ணி காமிக்க போகிறதில்ல, ஓவராலாக சொல்ல தான் போகிறேன். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை மார்க்கு 15க்கு எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2024ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற மாவட்டம் எது? ஓகேவா? 2024ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற மாவட்டம் வந்து எதுனா சென்னை. ஓகேவா? ஆன்சர் சென்னை. செகண்ட் கொஸ்டின். நியோ டைடல் பார்க், அதாவது மினி டைடல் பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, பி சேலம், சி விழுப்புரம். இவை அனைத்தும் லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஆன்சர் வந்து இவை அனைத்தும். இன்னும் இந்த எல்லா இடத்துலையுமே மினி டைடல் பூங்கா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? நியோ டைடல் பார்க் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு இந்தியாவின் நுழைவாயிலாக உள்ள துறைமுகம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, பி மும்பை, சி தூத்துக்குடி, டி காண்ட்லா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. ஓகேவா? ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 4, கூற்று 1. இந்தியாவின் முதல் விண்வெளி பூங்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது. கூற்று 2. இது விண்வெளித்துறைக்கு தேவையான கருவிகளின் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும். ஓகேவா? இதில் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கூற்று 1 வந்து தவறு. சரிங்களா? அப்போ 2 மட்டும்தான் சரியாக தான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இந்தியாவில் முதல் விண்வெளி பூங்கா வந்து தூத்துக்குடி மாவட்டம் கிடையாது, அது பெங்களூர், அந்த மாதிரி பெங்களூர் தான் வருது. ஓகேவா? தமிழ்நாட்டில் முதல்ல விண்வெளி பூங்கான்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம். ஓகேவா? ஓகே, ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் 2 மட்டும் சரி. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின். வியட்நாம் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டின் முதல் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை தூத்துக்குடியில் அமைத்துள்ளது. செகண்ட் கூற்று. இதில் நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். ஓகேவா? இதில் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவாங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. 6th ஒன் பாருங்கள். தமிழகத்தின் முதல் கார் உற்பத்தி ஆலை எங்கு துவங்கப்பட்டது? ஓகேவா? முதல் கார் உற்பத்தி ஆலை எங்கே துவங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் பி ஆப்ஷன் ஸ்ரீபெரும்புதூர். ஓகேவா? முதல் கார் உற்பத்தி ஆலை தான். சரிங்களா? அது ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கிட்டாங்க முன்னாடி, காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேவா? இப்போ வந்து தொடங்கியிருக்கிறது மின்சார கார் உற்பத்தி. ஓகே, அதான் தூத்துக்குடி. ஓகேவா? ஓகே, 7th கொஸ்டின் போயிடலாமா? IMFின் அறிக்கையின்படி 2025 to 26 ஆண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 6.4%. ஓகேவா? அடுத்து 8th கொஸ்டின் போயிடலாமா? எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது? ஓகேவா? எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜப்பான். ஓகேவா? ஜப்பான் தான் நம்ம பின்னாடி தள்ளிட்டு நம்ம 4வது பெரிய நாடாக வந்திருக்கோம். முதல்ல நம்ம 5வது இருந்தோம், இப்போ 4வது வந்தாச்சு. ஜப்பான் நம்ம 5வது ஆகிட்டு. ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய எண்ம பொருளாதாரத்தின் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் என்ன? அதாவது டிஜிட்டல் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? எக்கனாமி அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வருடாந்திர வளர்ச்சி விகிதம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன்சர் 15.6%. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 10வது கொஸ்டின். IMFின் படி 2025 முடிவில் இந்தியாவின் தலா வருமானம் என்ன? ஓகேவா? 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட தலா வருமானம் வந்து $2880. ஓகேங்களா? அதில் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், $2880. ஓகேவா? மற்றபடி 2500 வந்து 2024க்கு, $2500 வந்து $2200 வந்து 2023க்கு. ஓகேவா? அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 11வது கொஸ்டின் பாருங்கள். ஜல்ஜீவன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அதாவது இதை ஜல்ஜீவன் திட்டத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தாலுமே நம்ம எடுத்துடலாம், கேட்பாங்க இல்லை எக்ஸாமில். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2019 ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஜல்ஜீவன் திட்டத்தை வச்சு கூற்று காரணம் வச்சுருக்கோம். ஆன்சர் 12th கொஸ்டின் பாருங்கள். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அருணாச்சல பிரதேசம், புதுவை, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்கள் 100% வீட்டு குடிநீர் இணைப்புகளை பெற்றுள்ளன. 100% வீட்டு குடிநீர் இணைப்புகளை பெற்றுள்ளன. ஓகேவா? செகண்ட் கூற்று பாருங்கள். உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது. ஓகேவா? 2 கூற்றுமே கரெக்டு தான். ஓகேங்களா? அதாவது அருணாச்சல பிரதேசம் ஒரு சின்ன மாநிலம் தான். ஸோ அதில் வந்து 100% வீட்டு குடிநீர் இணைப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம அந்த யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே. சரிங்களா? யூனியன் பிரதேசங்கள், புதுவை, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ எல்லாத்துலேயுமே
100% வீட்டு குடிநீர் இணைப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழ்நாடு, மகாராஷ்டிராலாம் டாப் லிஸ்ட்டில் இந்த திட்டத்தில் நல்லா செயல்பட்டு வராங்க. ஓகேவா? அப்போ ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் சி ஆப்ஷன் 1, 2 சரி. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் டேஸ் ஊக்கம் உடையான் உலை. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன வேர்டு கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, அசைவிலா. ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அதாவது ஆக்கங்கிறது செல்வம். அதாவது செல்வம் வந்து அவனோட இடத்தோட அட்ரஸ் கேட்டு வழி கேட்டு அறிந்து கொண்டு அவனோட போய் சேருமா. யாருக்கிட்ட? அது அசைவிலா ஊக்கம், அதாவது சோர்வில்லா ஊக்கமுடைய இடத்துல போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த குறள் வந்து ஊக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள குறள். அது வந்து அன்றைக்கி 5ஆம் தேதி பேப்பரில் இருந்துச்சு. ஓகேவா? அதனால் அதையும் கொஸ்டின் வச்சாச்சு. அடுத்து பாருங்கள் 14வது கொஸ்டின். தென் சீன கடலில் கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவுடன் ஈடுபட்ட நாடு எது? ஆப்ஷன் ஏ சீனா, பி ரஷ்யா, சி பிலிப்பைன்ஸ், டி ஸ்பெயின். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் பிலிப்பைன்ஸ். ஓகேவா? அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்கள். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தவுள்ள நாடு எது? 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடத்தவுள்ள நாடு நம்ம இந்தியா தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இந்தியா. எங்கன்னா குஜராத்தில் நடத்துகிறதா பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க, 15க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படி டெஸ்ட்டு போடாதவங்க ஆன்சரோட படிச்சிருந்தீங்க அப்படின்னா நோட் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கூற்றுக்காரம்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.